இந்த மான்சூன் சீசன்ல உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது மேம்? முக்கியமா என்னன்னா, நம்மளுக்கு வெளியே கிளைமேட் மான்சூன் டைம்ல மட்டும் முக்கியமா ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும்னு சொன்னேன். சோ இதனால என்ன ஆகும்னா, வெளியில ஒரு மாதிரி ஈரத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரியான காத்தும் சரி, ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய நிலங்களும் இருக்கும். சோ இதனால என்னன்னா, ஈஸி இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே காத்துல ஸ்ப்ரெட் ஆகும். சோ இதனால குழந்தைங்களுக்கு அதிகமா ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ரெண்டாவது, ஃபுட்டுனால ஈஸியா கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ரொம்ப அதிகமான ஈரத்தன்மை இருக்கும் போது அந்த ஃபுட்டுல சீக்கிரமாவே இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே நடக்கும். இது அந்த குழந்தைங்களுடைய கட் ஹெல்த்தையுமே டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட்டு போறோம், ஒரு காலையில ஏர்லி மார்னிங் வெளில கூட்டு போறோம், ஈவினிங் ஒரு 6 o'clock மேல இந்த குளிர்ந்த காத்துல பைக்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபுட் எல்லாமே கொஞ்சம் சூடா அப்போ ப்ரிப்பேர் பண்ணி உடனே சாப்பிட கொடுக்கறது பெட்ரு. ஸோ அதுல ஒருவேளை பாக்டீரியா வைரஸ் இருந்தது அப்படின்னாலுமே அது நல்லா குக் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த நம்ம அந்த கொரோனா டைம்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்திருப்போம். நம்ம வீட்டுக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தாலுமே அந்த தண்ணியில மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு அந்த காய்கறியை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிருப்போம். அதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணா போதும். ஸோ நல்ல கழுவின காய்கறிகள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீம் பண்ண ஃபுட் கொடுக்கலாம். இது 2 விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்டும் சரி, கட் ரிலேட்டடான ஹெல்த்ஸுமே ப்ராப்ளம் ஆகாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, தேங்க் யூ.